இஸ்லாமிய மக்கள் ஜாகிர் ஹுசைன் அவர்கள் குடியிருந்து வர்றாங்க. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மக்களுக்கு இடம் கொடுக்குறாங்க, அரசுக்கு இடம் கொடுக்குறாங்க. அரசு நீர்த்தேக்க தொட்டியை அமைக்குது, சீராக மக்களுக்கு தண்ணீர் வருது. 5 வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்டு அந்த தொட்டியிலிருந்து வருது. அடுத்து ஒரு 3 வருடம் கழித்து அந்த 5 வருடத்தில் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அந்த மக்களுக்கு தண்ணீர் வந்துச்சு. கடந்த 2 ஆண்டுகளாக 1.5 மணி நேரம் தண்ணீர் வருது. இப்போ தற்போது 4 மாதங்களாக வெறும் 40 நிமிடம் மட்டுமே தண்ணீர் வருது. அது போதாதாக இருக்குது. குழாயில் தான் பிடிக்க வேண்டியிருக்கு. வீட்டுக்கு பைப்லைன் இல்லை. இப்படி இருக்கும் பட்சம் ஒரு குடும்பத்துக்கு வெறும் 4 குடம் தான் கிடைக்கும். இந்த 4 குடத்துக்கு அந்த மக்கள் எப்படி குளிப்பது, சமைப்பது, துவைப்பது எதுவும் செய்ய முடியும். இதுக்கு என்ன காரணம்னா, அந்த நீர்த்தேக்க தொட்டியில் சட்டவிரோதமாக ஒரு பிரிவு இணைப்பு எடுத்திருக்காங்க. அந்த இணைப்பிலிருந்து அந்த 40 நிமிடத்தில் அவங்களுடைய பகுதி தாழ்வான பகுதி என்பதனால அவங்களுக்கு 2 வீட்டுக்கு ஒரு குழாய், தெருக்குழாய் என்பதனால அவங்களுக்கு பெயர்ந்து இவங்களுக்கு கிடைக்கும். இந்த ஜாகிர் ஹுசைன் நகர் மக்கள் தினக்கூலி மக்கள் 90% மேலாக, கிட்டத்தட்ட 300 குடும்பத்துக்கு மேலே இருக்கிறாங்க. 90% மேலே தினக்கூலிகளாக இருக்காங்க. ஒரு குடம் தண்ணீர், குடி தண்ணீர் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்காங்க. குளிப்பதற்கு ஒரு குடம் தண்ணீர் 7 ரூபாய்க்கு வாங்க வேண்டியது. இவங்களால் அது இயலை. வளமுறை கிட்டத்தட்ட 5வது மாதம் கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்காங்க, மண்டே பெட்டிஷன். அடுத்து 6வது மாதம் ஒரு மண்டே பெட்டிஷன். அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் சண்முகாவிடம் 8வது மாதம் ஒரு மண்டே பெட்டிஷன். அப்பொழுதே பிடிஓ அவர்களிடத்துலையும் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. எந்தவித தீர்வும் கிடைக்கல. இந்த தீர்வுக்காக தான் ஊர் மக்களும் மனிதநேய மக்கள் கட்சியும் மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகமும் சேர்ந்து திரும்பவும் நாங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறோம். அப்படி தீர்வு கிடைக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக எங்களுடைய தலைமையை உடைய ஆலோசனை பிரகாரம் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை இறங்குவோம் என்று. இது என்ன, இது நாடா? அங்கே காவேரியில் தண்ணி கிடைக்க நாங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரே சகோதரத்துக்குள்ள பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு தண்ணி கிடைக்கலன்னா இது எவ்வளோ பெரிய குடும்பம். எல்லா பக்கமும் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி அந்த தாழ்வான பகுதிக்கு ராம்தாஸ் நகர்லேருந்து கிடச்சிது. அதே மாதிரி ராம்தாஸ் நகர்லேருந்து அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னு வைங்களேன், இந்த பகுதி மக்களுக்கு தண்ணீர் நிரம்ப கிடைக்கும், தாராளமாக கிடைக்கும். அதற்கான வழிவகைகளை இந்த அரசும் மாவட்ட ஆட்சியரும் செய்யணும்னு நாங்கள் இங்கே பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கிறோம். சரி, ஜாகிர் ஹுசைன் நகர் ஊர் மக்கள் தண்ணீர் பிரச்சனைக்காண்டி இதோட 3வது வாட்டி வந்துட்டோம். கலெக்டரை பார்க்கவே மண்டே பெட்டிஷன் இதோட 3 வாட்டி வந்துட்டோம். தொடர்ந்து எந்த ஒரு நடவடிக்கையும் 2 வாட்டி கொடுத்து எடுக்கவும் இல்லை. சண்முக ஐயாவை நாங்கள் நேரடியாக பார்த்து அவங்களுக்கும் கொடுத்தோம். அவங்களும் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுத்த மாதிரி தெரியல. கடந்த 20 நாளைக்கு முன்னாடி பிடிஓவை பார்த்து அவங்கள்ட்டையும் கொடுத்தோம். அவங்களும் இந்த ஆளை அனுப்புகிறோங்கிறாங்க. யார்கிட்ட எப்போ வந்து பார்த்தாலுமே மறுநாள் ஆள் வருது தோண்ட அதை தடுத்து நிறுத்திடுறாங்க. நாங்கள் எதுக்காண்டி நாங்கள் ஓயாமல் வர, எங்களுக்கு ஆசைகள் கிடையாது. அன்றாட தண்ணிகள் எங்களுக்கு போதுமானது கிடைக்கல. வந்தாலுமே 6 நாளைக்கு ஒருக்க வருது. வெறும் 4 குடம், சின்ன குடம் தான். இதை வச்சு எங்களால் புழங்க முடியலை. ரொம்ப சிரமத்துக்குள்ள உள்ளாகிறோம். சிரமத்துக்கு ரொம்ப உள்ளாகிறோம். தோண்ட விடுறவங்களே பிரச்சனை பண்ணி அதை தடுத்து நிறுத்தி அப்படியே அராஜகம் படுத்தி அனுப்பிடுறாங்க. பிடிஓட்டையும் கொடுத்தாலும் அவங்களும் நாங்கள் செய்கிறோம், நீங்கள் போங்க போங்கன்னு ஆள் அனுப்புகிறாங்க. அதுக்கும் முற்றுக்கட்டையாக தான் இருக்குது. எனவே இதுக்கு உடனடியாக தீர்வை எங்களுக்கு தருமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிறோம். இதுக்கும் தீர்வு இல்லைன்னா இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை ரொம்ப சிவியராக இருக்கிறத நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிக்கு ஜாகிர் ஹுசைன் நகர் ஊர் மக்கள்.